பிராமணர் அல்லாதவர்கள். சென்னை மாகாணத்தில் பிராமணர் அல்லாதவர்களை 3 வகைகளில் அடக்கலாம். வர்த்தகர்கள், விவசாயிகள், வினைவலர்கள். முதல் பிரிவான வர்த்தகர்களில் செட்டியார்களே அதிகம். உதாரணமாக நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், பேரி செட்டியார்கள், கோமுட்டி செட்டியார்கள், வாணிய செட்டியார்கள் என்று பல பிரிவினர். இரண்டாவது பிரிவான விவசாயிகள் பிரிவில் வேளாளர்கள், ரெட்டிகள், கம்மா நாயுடுகள், பலிஜா நாயுடுகள், மலையாள நாயர்கள் ஆகியோர் அடங்குவர். வேளாளர்களை பொறுத்தவரை தொண்டை மண்டல வேளாளர்கள், கார்காத்த வேளாளர்கள், கொங்கு வேளாளர்கள் என்று பல பிரிவுகள். மூன்றாவது பிரிவான வினைவலர்கள் பிரிவில் பொற்கொல்லர்கள், கருமார்கள், ஆசாரிகள். இந்த 3 பிரிவுகளுக்கு அடுத்தபடியாக தாழ்த்தப்பட்ட, தீண்டப்படாத சாதியினர் வருகிறார்கள். பஞ்சமர்கள் என்றும் இவர்களுக்கு பெயர் உண்டு. அட்டவணை சாதியினர் என்பதுதான் இந்திய அரசு ஆவணப்பெயர். தமிழ் பகுதிகளில் பறையர் என்றும் மலையாள பகுதிகளில் புலையர்கள் என்றும் தெலுங்கு பகுதிகளில் மடிகாஸ் என்றும் பெயர். ஊருக்குள் வசிக்க அவர்களுக்கு அனுமதியில்லை. சேரிப்பகுதிகளில்தான் ஒதுங்கி வசிப்பார்கள். கழிப்பறை கழுவுவது, தெருக்களை கூட்டுவதுதான் இவர்களுக்கான பணிகள். டிசம்பர் 20 1916 அன்று பிராமணர் அல்லாதார் கொள்கை அறிக்கை த நான் பிராமன் மேனிஃபெஸ்டோ டிசம்பர் 1916 வெளியானது. அறிக்கையில் கையெழுத்து போட்டவர் சங்கத்தின் செயலாளர் பிட்டி தியாகராய செட்டியார். விரிவான, விளக்கமான அறிக்கை அது. மாநிலத்தின் மக்கள் தொகை 4,5 கோடி. அதில் 4 கோடிக்கு குறையாதவர்கள் பிராமணர் அல்லாத மக்கள். வரி செலுத்துவோரில் பெரும்பான்மையோர் அவர்களே. ஆனாலும் அரசியலை தம் வாழ்க்கைக்கு வருவாய் தரும் தொழிலாக உடைய அரசியல் வணிகர்களும் மக்களிடையே செல்வாக்கு இல்லாத தான்தோன்றிகளும் நாட்டின் தலைவர்கள் என்றும் மக்களின் பிரதிநிதிகள் என்றும் கூறிக்கொண்டு நாட்டில் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் கொண்ட எந்த அமைப்பையும் பிராமணர் அல்லாத மக்கள் உருவாக்கவில்லை என்ற ஆதங்கத்தை முதலில் தெரிவித்து கொண்டது தென்னிந்திய நலவுரிமைச் சங்கம். அரசின் வேலைவாய்ப்புகள் எப்படி பிராமணர்களுக்கு மட்டுமே அதிக அளவில் பங்கீடு செய்யப்படுகிறது என்பது சென்னை எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் உறுப்பினராக இருந்த சர் அலெக்சாண்டர் கார்டியூ 1913 இல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனிடம் அளித்த சாட்சியத்தை கொண்டு கொள்கை அறிக்கையில் விளக்கப்பட்டது. அவர் கொடுத்த சாட்சியம் இதுதான். இந்தியன் சிவில் சர்வீஸுக்கென இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் வைக்கப்படும் தேர்வுகளில் பிராமணர்களே முழுவதும் வெற்றி பெறுகின்றனர். 1892 முதல் 1904 வரை நடைபெற்ற போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற 16 பேர்களில் 15 பேர் பிராமணர்கள். சென்னை மாகாணத்தில் உதவி கலெக்டர் 140 இடங்களில் பிராமணர்களுக்கு 77 இடங்கள். பிராமணர் அல்லாதவருக்கு 30 இடங்கள். ஆச்சரியம் என்னவென்றால் போட்டித் தேர்வு வைக்காத ஆண்டுகளிலும் கூட ஆட்களை நியமனம் செய்வதில் பெரும் பகுதி பிராமணர் கையில்தான் இருந்தது. அரசாங்க அலுவலகங்களில் காணப்பட்ட நிலையே நகரவை, மாவட்ட கழகம் முதலிய நிறுவனங்களிலும் இருந்து வந்தது. பிராமண வாக்காளர்கள் அதிகமாக இருந்த தொகுதிகளில் பிராமணர் அல்லாதார் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது. பிராமணர் அல்லாத வாக்காளர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒருவரை ஆதரிப்பது கிடையாது. ஆனால் பிராமணர்கள் யார் போட்டியிட்டாலும் பிராமணர்களையே ஆதரிப்பர். இதுதான் அப்போதைய அரசியல் சூழ்நிலை. 1914 இக்குரிய சென்னை சட்டமன்ற மேலவை கூட்டத்தில் காலஞ்சென்ற குஞ்சிராமன் நாயர் கேட்ட கேள்விக்கு சென்னை பல்கலைக் கழகத்தில் பதிவு செய்யப்பட்ட பட்டதாரிகள் 650 பேரில் பிராமணர்கள் 452 பேர், பிராமணர் அல்லாத இந்துக்கள் 12 பேர், பிற இனத்தினர் 74 பேர் என்று பதில் கூறப்பட்டது. கல்வி கற்பதில் பிராமணர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்ததற்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாததற்கும் சில காரணங்களைச் சொன்னது அந்த அறிக்கை. பிராமண ஆதிக்கத்துக்கு காரணம் கூறுபவர்கள் பிராமணர் அல்லாதார்களை விட கல்லூரி படிப்பு பெற்ற பிராமணர்கள் அதிகமாக இருப்பதால்தான் அரசாங்க அலுவலகங்களிலும் பிற நிறுவனங்களிலும் அவர்கள் அதிகமாக இருக்கின்றனர் என்பர். இதை யாரும் மறுக்கவில்லை. பழங்காலந்தொட்டே பிராமணர் உருவாக்கப்பட்ட பாரம்பரியம், இந்துக்களிலே உயர்ந்த புனிதமான சாதி என்று கருதும் தன்மை, நிலையான நம்பிக்கை இவற்றை நூல்கள் வாயிலாகவும் வாய்மொழியாகவும் சொல்லித் தாங்களே ஏனையோரை விட உயர்ந்தவர்கள், தாங்களே கடவுளின் நேரடி பிரதிநிதிகள் என்ற எண்ணத்தை உருவாக்கிவிட்டனர். இவை எல்லாம் ஏனைய இனத்தாரை விட அவர்களுக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் செல்வாக்கை தேடித்தந்தன. அதே சமயம் பிராமணர் அல்லாதவர்களும் கணிசமான அளவுக்கு கல்வியறிவை பெற்றிருந்தார்கள் என்பதையும் எடுத்துச் சொன்னது அந்த அறிக்கை. கல்வியை பொறுத்தமட்டிலும் கூட பிராமணர்கள் தாம் படித்தவர்கள் என்றும் கூற முடியாது. வெகுகாலத்துக்குப் பின்பு படிக்கத் தொடங்கினாலும் பிராமணர் அல்லாதாரும் அத்துறையில் முன்னேறி வருகின்றனர். ஒவ்வொரு இனத்தினரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கின்றனர். செட்டியார், கோமுட்டி, நாயுடு, நாயர், முதலியார் முதலிய வகுப்பினர் மிக விரைவாக முன்னேறி வருகின்றனர். மிக பின்தங்கியவர்கள் கூட மிக அக்கறையுடன் முன்னேறுவதற்காக உழைத்து வருகின்றனர். படிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் ஏற்பட்டுவிட்டது.
அறிவுத்துறையில் போட்டி அதிகமாக இருக்கும் இக்காலத்தில் தேர்வுகளில் தேறுவதற்கு ஒரு தனித்திறமை வேண்டும் என்பதை நாம் மறுக்கவில்லை. எங்களால் புரிந்துகொள்ள முடியாதது என்னவெனில், ஆங்கிலம் படித்த சிறுபான்மையான ஒரு வகுப்பினர் மட்டும் அரசாங்க அலுவல்களில் உயர்ந்தது தாழ்ந்தது ஆகிய எல்லாவற்றையும் ஏகபோகமாக உரிமையாக்கிக் கொண்டு, பெரும்பான்மை வகுப்பினர்களில் படித்த ஒரு சிலருக்கு கூட இடங்கொடுக்காமல் இருந்து வருவதுதான். பிரிட்டிஷாரின் ஆட்சி பற்றிய தங்களுடைய எண்ணங்களையும் பதிவு செய்தது கொள்கை அறிக்கை. ஆங்கிலேயர் ஆட்சியின் செல்வாக்கை குறைக்கும் எந்த திட்டத்தையும் நாங்கள் விரும்பவில்லை. இன்று நாடு இருக்கும் நிலையில் வெவ்வேறு சாதியினர் வகுப்பினர்களுக்கு நீதி கிடைக்கவும் அவர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தவும் தேசிய ஒருமைப்பாட்டை உண்டாக்கவும் கூடியவர்கள் ஆங்கிலேயர்கள்தான். தவறினால் நாட்டில் தேசபக்தி இன்றி ஒற்றுமையின்றி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு சீரழிய நேரிடும். யாதொரு தகுதியுமற்ற அரசியல் அமைப்பை தயார் செய்வதை சில அரசியல்வாதிகள் பொழுதுபோக்காக கொண்டுள்ளனர். அத்தகைய அரசியல் அமைப்பை நாங்கள் விரும்பவில்லை. மக்களிடத்தில் படிப்படியாக ஆட்சியை எப்படி ஒப்படைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து, முன்யோசனையுடன் தாராளமாக உரிமைகளை கொடுத்து ஆட்சி நடத்த மக்களை தகுதியுடையவர்களாக ஆக்க வேண்டும். இந்தியாவின் உண்மையான நன்மையை கருதி ஆங்கில ஆட்சிமுறையைப் போன்று நீதியும் சம உரிமையும் விளங்கும் ஆட்சியே வேண்டுமென்று நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் ஆங்கில ஆட்சியில் பற்றுடையவர்கள். அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். அவ்வாட்சியில் பல குறைபாடுகளும் குற்றங்களும் காணப்படினும் அது நேர்மையாகவும் அனுதாபத்துடனும் நடைபெறுகிறது. போரில் வெற்றி கண்டவுடன் ஆங்கில அரசியல்வாதிகளும் பாராளுமன்றமும் இந்திய அரசியல் அமைப்பை பற்றி கவனிப்பார்கள். அரசியல் உரிமைகள் வேண்டும் என்று கோருவதற்கு இந்தியா உரிமை பெற்றுவிட்டது. அரசியல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் உண்மையான உரிமைகள் விரிவாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இனத்தினருக்கும் வகுப்பினருக்கும் அவரவர்களுக்கு நாட்டிலுள்ள செல்வாக்கு தகுதி எண்ணிக்கையை மனத்தில் கொண்டு அவரவர்களுக்கு உரிய பொறுப்பை கொடுக்க வேண்டும். உள்நாட்டு விவகாரங்களை பொறுத்தவரை முழு அதிகாரமும் நிதியை பயன்படுத்தும் உரிமையையும் கொடுக்க வேண்டும். சுயமரியாதைக்கு இழிவு இல்லாது ஆங்கில சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிற சுதந்திர நாடுகளுக்கு ஒப்பான தகுதியை கொடுக்க வேண்டும். அறிக்கையின் முடிவில் பிராமணர் அல்லாதாருக்கு சில அறிவுரைகளும் கோரிக்கைகளும் இடம்பெற்றன. விழிப்படைந்த பிராமணர் அல்லாதார்கள் விரைந்து செயலாற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுடைய பிற்காலம் அவர்கள் கையில்தான் இருக்கின்றது. அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் மிக பெரிது. அத்துடன் மிக அவசரமானதுமாகும். முதல் வேலையாக சிறுவர் சிறுமிகளை இன்னும் அதிகமான அளவில் நாம் படிக்க வைக்க வேண்டும். பல இடங்களில் சங்கங்களை தோற்றுவித்து பிராமணர் அல்லாதாருக்கு எந்தெந்த சலுகைகள் உண்டு என்பதை எடுத்துக்கூறி அதிகமானவர்களை படிக்கச் செய்ய வேண்டும். நிதி திரட்டி ஏழைகள் படிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். கல்வித்துறையில் நாம் முன்னரே கவனம் செலுத்த தவறிவிட்டோம். அதனால் இப்பொழுது நாம் அதில் தீவிரமாக ஈடுபட வேண்டும். கல்வியில் கவனம் செலுத்துவதுடன் சமுதாய முன்னேற்றம் அரசியல் முன்னேற்றம் முதலியவற்றுக்கும் நாம் தீவிரமாக உழைக்க வேண்டும். அதற்கான பல பத்திரிகைகளை தொடங்கி சங்கங்களும் ஆங்காங்கே அமைக்க வேண்டும். உரிமைகளுக்காக போராட வேண்டும். இவைகளைச் செய்யாது நாம் இதுவரை வாழாவிருந்தோம். அதை சில சுயநலவாதிகள் தங்கள் நலத்துக்கு பயன்படுத்தி கொண்டனர். பிராமணர் அல்லாத மக்கள் முதலில் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முன்வர வேண்டும். கல்வி சமுதாயம் அரசியல் பொருளாதாரம் என்று பல துறைகளில் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான அனைத்து செயல்களையும் மேற்கொள்வது அவசியம். இன்னும் சிறிது காலத்துக்காவது ஒவ்வொரு வகுப்பாரும் தங்களுடைய வளர்ச்சியை முதன்மையாக கருத வேண்டும். பிற வகுப்பினர்களுடன் சேர்ந்து பணியாற்றும்போது தான் தாழ்ந்தவன் என்று கருதாது சுயமரியாதையுடன் சம உரிமை பெற்றவன் என்று எண்ண வேண்டும். சுயமரியாதையுடன் சமநிலையில் இருந்து மற்றவர்களுடன் பணியாற்றுவதையே ஒவ்வொருவரும் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். நான் பிராமன் மேனிஃபெஸ்டோ என்கிற பிராமணர் அல்லாதார் கொள்கை விளக்க அறிக்கை வெளியானது. பிராமணர்கள் மத்தியில் பதற்றம் தொற்றிக்கொண்டது. பிராமணர் அல்லாதார் கொள்கை விளக்க அறிக்கையை மிகவும் துயரத்துடனும் ஆச்சரியத்துடனும் நாங்கள் ஆய்வு செய்தோம். அந்த அறிக்கை தேசிய நலனுக்கு ஆபத்து விளைவிப்பது. இதன் காரணமாக தேசிய முன்னேற்றத்தின் எதிரிகளுக்கு துணை போகும் நிலை உருவாகும் என்றது தி ஹிந்து பத்திரிகை. தென்னிந்திய நலவுரிமைச் சங்கம் ஒரு விஷமத்தனமான இயக்கம். அந்த சங்கத்தின் நிறுவனர்களை இந்த தேசத்தின் நண்பர்களாக கருத முடியாது என்பது டாக்டர் அன்னி பெசன்ட் நடத்திவந்த நியூ இந்தியா பத்திரிகையின் விமரிசனம். வெறுமனே எழுத்து அளவில்தான் தென்னிந்திய நலவுரிமைச் சங்கம் உருவாகியிருந்தது. நேரடியாக களத்தில் இறங்கவில்லை. உறுப்பினர் சேர்க்கும் படலம் கூட இனிமேல்தான் முறைப்படி தொடங்கப்பட வேண்டும். அதற்கு முன்பாகவே கண்டன கணைகள். பழுப்பதற்கு முன்பே கல்லடிகள் பழுத்துவிடும் என்பதால்